அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் விஷயம் மிகவும் ஆழமான ஒரு அமல் பற்றியது. மனிதர்கள் பொதுவாக அல்லாஹ்விடம் துஆ கேட்க சிறந்த நேரங்களை தேடுகிறார்கள். கஃபத்துல்லாவில் நின்று கேட்கும் துஆ, தொழுகைக்குப் பிறகு கேட்கும் துஆ, நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துஆ, தானதர்மம் செய்துவிட்டு கேட்கும் துஆ, இவை அனைத்தும் மிகப்பெரிய சிறப்புமிக்க அமல்களாகும். ஆனால் இதையெல்லாம் விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த ஒரு அமல் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனின் கஷ்டத்தை நீக்கிவிட்டு அவனுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்விடம் கைகளை உயர்த்தி கேட்கும் துஆ. ஒரு மனிதனின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவனுடைய சுமையை இறக்கிவிட்டு அவனுடைய வேதனையை போக்கிவிட்டு அல்லாஹ்விடம் கேட்கப்படும் துஆவுக்கு ஒரு தனித்துவமான மதிப்பு இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நன்மை செய்பவர்களை மிகவும் நேசிக்கிறான். மனிதர்களுக்கு உதவுகின்றவன் உண்மையில் அல்லாவின் நேசத்தை பெற்றுக்கொள்கிறான். இதற்கு மிக அழகான உதாரணத்தை நபிமார்களின் வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இதை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மத்யன் தேசத்தை அடைந்தபோது மிகவும் சோர்வாக இருந்தார்கள். தனிமையாக இருந்தார்கள். பாதுகாப்பில்லாத நிலையில் இருந்தார்கள். வேலை இல்லை, குடும்பம் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற தெளிவும் இல்லை. அந்த நிலையில் ஒரு கிணற்றருகே வந்தார்கள். அங்கு பல ஆண்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 2 பெண்கள் தங்களுடைய ஆடுகளை பின்னால் நிறுத்திக் கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். அந்த பெண்கள், இந்த ஆண்கள் எல்லாம் சென்ற பிறகுதான் நாங்கள் தண்ணீர் புகட்ட முடியும். எங்களுடைய தந்தை வயதானவர் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சொந்த கஷ்டத்தை நினைக்கவில்லை. பசி, தாகம், சோர்வு, பயம் எதையும் நினைக்கவில்லை. மற்றவர்களின் பிரச்சனையை பார்த்தார்கள். உடனே உதவிக்கு முன்வந்தார்கள். அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொடுத்தார்கள். அந்த உதவியை செய்த பிறகுதான் ஒரு மரத்தின் நிழலில் வந்து அமர்ந்தார்கள். அப்போது அவர்கள் அல்லாஹ்விடம் கூறிய துஆ என்ன? என் ربي إني لما أنزلت إلي من خير فقير ربي إني لما أنزلت إلي من خير فقير. என் இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கக்கூடிய எந்த நன்மைக்கும் நான் மிகவும் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். கவனியுங்கள், முதலில் உதவி, அதன் பிறகு துஆ. முதலில் மனிதனின் தேவையை நிறைவேற்றுதல், அதன் பிறகு அல்லாஹ்விடம் கையேந்துதல். அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுத்தான். சில நிமிடங்களுக்குள் அந்த 2 பெண்களில் ஒருவர் திரும்பி வந்தார். குர்ஆன் அவளுடைய வருகையை மிக அழகாக வர்ணிக்கிறது. அவள் வெட்கத்துடன் நடந்து வந்தாள். இங்கே அல்லாஹ் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறான். ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளுடைய வெட்கத்தில் இருக்கிறது. உடையில் மட்டுமல்ல, நடையில் மட்டுமல்ல, பேச்சிலும் நடத்தையிலும் வெட்கம் இருக்க வேண்டும். அந்த பெண்மணி வந்து, எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். நீங்கள் செய்த உதவிக்காக உங்களுக்கு கூலி கொடுக்க விரும்புகிறார் என்று கூறினாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் கூறினார்கள். வயதான அந்த தந்தை அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அநியாயக்காரர்களிடமிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள், இனி அச்சப்பட வேண்டாம் என்று சொன்னார். அப்போது அந்த 2 பெண்களில் ஒருவர் தன்னுடைய தந்தையிடம் ஒரு முக்கியமான ஆலோசனையை முன்வைத்தாள். வாப்பா, இவரை வேலைக்கு அமர்த்துங்கள். ஏன்? அவள் 2 காரணங்களை சொன்னாள். இவர் பலமுள்ளவர், மேலும் நம்பிக்கைக்குரியவர். பலமுள்ளவர் என்பதை அவள் எப்படி தெரிந்து கொண்டாள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த உதவியை நேரில் பார்த்தாள். ஆனால் நம்பிக்கைக்குரியவர் என்பதை எப்படி தெரிந்து கொண்டாள்? இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவர்கள் சில மணி நேரம் மட்டுமே மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் இருந்தார்கள். ஆனால் அந்த சில மணி நேரத்திலேயே அவருடைய குணநலனை அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த நேரம் முழுவதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பார்வையை பாதுகாத்து கொண்டார்கள். தேவையற்ற பேச்சு இல்லை, தவறான பார்வை இல்லை, எல்லை மீறிய நடத்தை இல்லை. அந்த பெண்மணி புரிந்து கொண்டாள். தன்னுடைய கண்களை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதன் மற்றவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பான் என்று. அன்பான வாலிபர்களே, இன்று நமது சமுதாயம் மிகப்பெரிய சோதனையை சந்திக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது. வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் பார்வையை பாதுகாப்பது மிகவும் கடினமாக மாறிவிட்டது. ஆனால் உண்மையான ஈமான் அங்கேதான் வெளிப்படுகிறது. யாரும் பார்க்காத நேரத்தில் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய பார்வையை தாழ்த்துகிறவன் உண்மையில் பெரிய வெற்றியாளன். மற்றவர்களின் சொத்துக்களை பாதுகாப்பது எளிது. மற்றவர்களின் பணத்தை பாதுகாப்பது எளிது. ஆனால் தன்னுடைய பார்வையை பாதுகாப்பது மிகவும் கடினம். அதை செய்கிறவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறான். இன்று ஒரு திருமண பேச்சு நடந்தால் அவர் நல்லவரா என்று கேட்கிறார்கள். உண்மையான நல்ல மனிதனின் அடையாளம் என்ன? தொழுகை மட்டும் அல்ல, தோற்றம் மட்டும் அல்ல, பேச்சுத் திறமை மட்டும் அல்ல, அமானிதம், நம்பகத்தன்மை, அல்லாவின் பயம், பார்வையின் தூய்மை, குணநலன்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்தான், குடும்பத்தையும் கொடுத்தான், திருமணத்தையும் கொடுத்தான், பாதுகாப்பையும் கொடுத்தான், எதிர்காலத்தையும் கொடுத்தான். ஒரு உதவி செய்ததிலிருந்து ஆரம்பித்த அந்த நன்மை வாழ்க்கை முழுவதையும் மாற்றிய அருளாக மாறியது. எனவே அன்பான சகோதரர்களே, நாமும் மனிதர்களின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சிப்போம். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவோம், ஏழைகளின் கண்ணீரை துடைப்போம், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்போம். அதே நேரத்தில் நமது பார்வையை பாதுகாப்போம், நமது குணநலன்களை அழகுபடுத்துவோம், நமது வெட்கத்தை பாதுகாப்போம். அல்லாஹ் நம்மை பலமுள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் மனிதர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் தன்னுடைய கட்டளைகளை மதித்து வாழ்பவர்களாகவும் ஆக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.